அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு குரேஷியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம 2 வகையான பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். 3/4 கப் பால், 3 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு முட்டை, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இது நல்லா கலக்கிக்கலாம். இது இப்போ எடுத்து வச்சிடலாம். நான் வந்து 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து கார்னர்ஸை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நடுவில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்னர்ஸ் கட் பண்ணாமலையும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணால் அழகாக இருக்கும் பார்க்க. பேனில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், பட்டரும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதை நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மிக்சர் வந்து அதில் அப்சர்வ் ஆகணும். இப்போ இதை 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்வீட் எக் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டீ கூட சாப்பிட்றதுக்கு. கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒன்று. இப்போ செகண்ட் வந்து ஸ்பைசி எக் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு வெங்காயம் சின்ன சைஸில் ஆட் பண்ணிக்கிறேன், 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணால் நல்லா ரிச்சாக இருக்கும், அதுக்கு தான் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது கலக்கிட்டு ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து கார்னர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் பட்டரும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை நல்லா அது உறிஞ்சிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோஸ்ட் பண்ணிக்கலாம் 2 சைடும். நான் கொஞ்சமாக அதில் இருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து இதில் போட்டு மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நிற்கும். லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே நல்லா வெந்துடும். ஸ்பைசியான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் டோஸ்ட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. நான் வந்து செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறனால. இதையும் முழுசாகவே போட்டு செய்யலாம், கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கட் பண்ணால் அழகாக இருக்கும். இதையும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லாட்டி ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.